அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் அரப்பாடு அப்படின்ற ஒரு பகுதி. அதாவது சரியாக சொல்லப்போனால் மன்னார் தீவினுடைய தெற்கு பகுதியில் உள்ள ஒரு வளைகுடா பகுதியில் இருக்கின்றது. சரியாக சொல்லப்போனால் பேசாலைக்கு நேராக தெற்கு பகுதியில் உள்ள அரப்பாடு என்கின்ற பகுதியிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நிறைய மீன்பிடிப்பு, அதாவது பேசாலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மீன்பிடி கிராமமாக இருக்கின்றது. மீன்பிடி துறை என்பது பேசாலையின் அகில இலங்கை ரீதியில் மிகவும் பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு மீன்பிடி தளமாக பேசாலையை பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இவர்கள் இன்றைய நாள் பொழுதில் இந்த கடற்கரையில் கூடியிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அதன் அடிப்படையில் நாம் இன்று நம்முடைய ஊடகவியலாளரும் நம்முடைய மண்ணின் மைந்தருமான பெலிசஸ் பச்சேக் அவர்களிடம் சில விடயங்களை நாம் சொல்லலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது இன்றைக்கு உங்களுக்கும் மீன்பிடிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியும், உங்களோட ஊரார்ன்றதால. ஏன் நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல கூடியிருக்கிறீங்க? சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்களும் பரம்பரை மீன்பிடி மீனவர்கள் தான். சில காலமாக இந்த மீன்பிடி தொழிலை விட்டு நாங்கள் வேறு ஒரு தொழிலுக்கு மாறி இருக்கிறோம். இன்றைக்கு விசேடமாக சொல்ல போனால், உண்மையில் நாங்கள் மீன்பிடி தொழிலில் 15 வருடத்துக்கு முன்பால் ஈடுபட்டது. இன்றைக்கு மீன்பிடி தொழிலில் மிக மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய கிராமத்தினுடைய பொது தேவை கருதி எந்த தேவை வந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஆயுதமாக, ஒரு பெரிய பலமான ஒரு நிதியை திரட்டக்கூடிய ஒரு ஆயுதமாக நாங்கள் கையில் எடுக்கிறது இந்த கரவலை. இல்லை, நீங்கள் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேணும். இப்போ குறிப்பாக சொல்ல போனால், இப்போ பல்வேறுபட்ட சவால்களை இந்த மீனவ சமுதாயம் சந்தித்து கொண்டு வருது. இப்போ அதில் குறிப்பாக இந்த கரவலை என்பது மிகவும் பாரம்பரியமாக பேசாலை பகுதியில், இப்போ குறிப்பாக இலங்கையில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய பகுதிகளில் இந்த கரவலை என்றது வளைக்கப்படுது. அதில் ஒரு பாரம்பரியமான இந்த பேசாலையில் உள்ள இந்த கரவலையால் நீங்கள் இதுவரையும் சந்திச்சிருக்கின்ற சாதனைகள் என்னையும் சொல்லலாம். இந்த கரவலையால் நீங்கள் எப்படியான வெற்றிகளை இந்த சமுதாயம் அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் இதால் சாதித்த சாதனை பல சாதனை. உண்மையிலேயே பேசாலை கிராமம் கட்டி எழுப்பப்பட்டதற்கான ஆதாரமாக இருக்கிறது இந்த கரவலை. அதிலும் விசேடமாக சொல்ல போகிறது என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய ஆலயத்தை சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், மீன்பிடி தொழில் மூலமாக திரட்டப்பட்ட நிதியில் தான் ஆலயம் கட்டியதாக இருந்தாலும், இந்த கரவலையால் கிடைக்கப்பட்ட நிதி எங்களுக்கு பெரும் தொகையாகும். ஆலயத்திற்குன்னு சொல்லி பொதுவாக கடலில் இறங்கி வளைச்சாலே உண்மையிலேயே அது சொல்ல முடியாது, அந்த நிதியை சொல்ல முடியாது. பொதுவான ஒரு நிதி தேவை என்று எங்களுக்கு வரும்போது நாங்கள் நம்புகிறது இந்த கரவலையை. இன்றைக்கும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் முக்கியமாக பலர் இன்றைக்கு உத்தியோகராக்களில் இருந்து மீனவர்களில் இருந்து பல தொழில் புரிகிற மக்கள் இன்றைக்கு கடற்கரையில் தென் கடற்கரையில் அரப்பாடு என்ற எங்களோட கிராமத்திற்கு நேராக இருக்கிற இந்த இதில் கடற்கரையிலிருந்து இந்த கரவலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த வெற்றி மாதாவோட துணையோட நாங்கள் இன்றைக்கு அவரோட பேரை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி இன்றைக்கி நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இந்த காலையில் தொடங்கணும் 6 மணி 6:30க்கெல்லாம் நாங்கள் இந்த வலைப்பை தொடங்கிட்டோம். உண்மையிலேயே சொல்கிறதுக்கு புல்லரிக்குது. எப்போதுமே நிதி தேவைக்காக நாங்கள் வளைக்கிற போதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் அன்னையினுடைய பரிந்துரை இன்றைக்கு இருந்து வருது. அந்த வகையில் இன்றைக்கும் எங்களுக்கு பெருந்தொகையான ஒரு நிதியை திரட்டக்கூடிய வாய்ப்பு. அதாவது நாங்கள் இப்போ காலையில் வளைச்சி எங்களுக்கு ஒரு பெரிய நிதி ஒன்று கிடைச்சிருக்குது. திருப்பி நாங்கள் இன்னொரு முயற்சியாக 2ஆம் பாடு இப்போ நாங்கள் கடற்கரையில் போட்டு இப்போ பிடிச்சி வச்சுக்கொண்டு இழுக்க. உண்மையில் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். கிட்டத்தட்ட நீண்ட காலமாக நம்முடைய பேசாலை மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரங்களில் உள்ள தொழில்களில் கரவலை தொழிலும் மிகவும் அதிகமாக செல்வாக்கு செலுத்துது. அதன் அடிப்படையில் கரவலை தொழிலுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட இந்த பேசாலை கிராமத்தினுடைய வரலாறு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறாக இருக்கின்றது. அப்போ அந்த காலத்திலிருந்து பாரம்பரியமாக முறைப்படி இந்த கரவலை பாரம்பரியமாக மீன்பிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது கொஞ்சம் நவீனத்துவம் சேர்ந்து இந்த இயந்திரங்களை வைத்தும் கூட இன்று கரவலையை வளைப்பதை பார்க்க முடிகின்றது. அதன் அடிப்படையில் மிகவும் பாரம்பரியமாக மீன்பிடிக்கப்பட்டு வரும் இந்த கரவலையானது இன்று அருகி வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக இந்த மீனவர்கள் சந்திக்கின்ற சவால்களாக நாம் பார்க்கும்போது, மீன்பிடிக்க தேவையான ஆளணி குறைவாக உள்ளது. மேலும் நிறைய மக்கள், அதாவது இந்த தலைமுறையினர் அதிகமாக இந்த கரவலையை விரும்புவதில்லை. காரணம், அனைவரும் அரசு உத்தியோகங்களையும் ஏனைய அலுவல்கள் சார்ந்த உத்தியோகங்களையும் விரும்புவதால் இந்த பாரம்பரிய மீன்பிடியை விரும்பாமல் இருக்கின்றார்கள். உண்மையில் எந்தவித தீங்கும் இல்லாத வகையில் இயற்கையான முறையில் மீன்பிடிக்கப்படுகின்ற ஒரு விதமாக இது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கடலை வைத்துக்கொண்டு கடலில் இருந்து பல்வேறுபட்ட சட்டவிரோதமான முறையில் மீன்பிடிக்க
வைக்கப்படும் வகையில். ஆனால் இந்த மீன்பிடியானது எந்தவித மீன்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு மீன்கள் அருக விடாமல் மீன்களுடைய இனப்பெருக்கத்துக்கும் வழிவிட்டு, அது மட்டுமல்லாமல் மென்மேலும் இந்த மீன்பிடி மிக சிறப்பாக தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு வளர்வதற்கு ஒரு அச்சாரமிடுகின்ற ஒரு தொழிலாகத்தான் இந்த கரவலை பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இன்று இந்த பேசாலை மக்களினுடைய அத்தனை நல்ல காரியங்களுக்கும் இந்த கரவலை மிகவும் முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்துவதையும் நம்மால் அவதானிக்க முடிகின்றது. அதன் அடிப்படையில் இன்னும் பல இளைஞர்கள், பல கிராமத்தினுடைய மைந்தர்கள் மிகவும் ஆர்வமாக காலை முதலே இன்று பங்கு தந்தையினுடைய வழிநடத்தலுக்கு காலை முதலே, குறிப்பாக இந்த ஆலய அர்ப்பணி பேரவையானது ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயம் சார்ந்த நல்ல விடயங்களை செய்யும் போது தங்களுடைய முழுமையான பங்களிப்பை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த கரவலை மூலமாக பல்வேறுபட்ட பணத்தை எடுத்து அதனையும் கூட, குறிப்பாக இது மறைபரப்பு ஞாயிறுக்காக எங்களுடைய பேசாலை மக்களால் இன்று இந்த கரவலை வளைக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய இந்த கரவலை. நீங்கள் சொல்லுங்கள், மேலதிகமாக இந்த கரவலை பற்றிய உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில விடயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டால் நல்லா இருக்கும். அதாவது ஒட்டுமொத்தமாக பேசாலை மக்கள் இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்று மீண்டும் திரும்பிய போது கடற்படையினரால் பல்வேறு தடைகள் இருந்தது. மீன்பிடி தொழிலிலே தடைகள் இருந்தது. அந்த வகையில் எங்களுடைய மக்கள் பிரதானமாக மேற்கொள்கின்ற மீன்பிடி தொழிலை இந்த கரவலை தொழிலினூடாகத்தான் ஆரம்பித்தார்கள். ஏன்னா போயிட்டு இடம்பெயர்ந்து மீண்டும் திரும்பி ஒரு புதிய இதுக்குள்ள காலடி எடுக்க வைக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த வகையில் இந்த கரவலை தான் கை கொடுத்தது. ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த கரவலையிலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் அன்று வயிற்றை நிரப்பி, அதுக்கு பிறகு காலம் போக தோழர், அதுக்கு பிறகு ஏலவே தடையாக இருந்த ஏனைய தொழில்களை மீண்டுமாக புனரமைத்து செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அதில் இந்த கரவலையை உண்மையிலே எங்களுடைய கிராமத்து மக்கள் விட்டு விடுவதாக இல்லை. என்னென்னு சொல்லிச்சோன்னா சொல்லுவாங்க, அந்த பழையதை மறக்கக்கூடாது, அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த கரவலை பிரதானமான ஒரு தொழிலாக பேசாலை கிராமத்துக்கு ஒரு அச்சாணியாக திகழ்ந்து வருகிறது. இந்த தெரிவித்துக் கொண்டு இது போன்ற சிறு தொழில்கள் மென்மேலும் இந்த சமூகத்தில் வளர வேண்டும். மேலும் குறிப்பாக எவ்வளவுதான் ஆழ்கடல் மீன்பிடி என்று சொல்லி எவ்வளவு நவீன தொழில்நுட்பம் வந்தாலும் கூட இப்படியான சிறு தொழில்கள் இந்த மண்ணினுடைய பாரம்பரியமாக, அதாவது இலங்கை தீவினுடைய பாரம்பரிய மீனவர்கள் என்று பிரகடனப்படுத்தப்படும் பேசாலை மீனவர்கள் தொடர்ந்து மென்மேலும் இது போன்ற பல்வேறுபட்ட பாரம்பரிய மீன்பிடி முறைகளை கையாள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். பேசாலை நாயகியே, பேசாலை நாயகியே, எங்கள் பேரன்பு தாயவளே. பேசாலை நாயகியே, எங்கள் பேரன்பு தாயவளே. அழைப்பவளே, எம்மை காப்பவளே, எங்கள் அன்பான தாய் நீரே. வெற்றி மாதா எங்கள் தாயே, எம்மை பாரும் தேவதாயே, எம்மை பாரும் தேவதாயே. வெற்றி மாதா எங்கள் தாயே, எம்மை பாரும் தேவதாயே, எம்மை பாரும் தேவதாயே. பேசாலை நாயகியே, எங்கள் பேரன்பு தாயவளே. கடலோரம் குடிகொண்ட எங்கள் தாயே, கரையில்லா
வியந்தே நின்றோம். கடலோரம் குடிகொண்ட எங்கள் தாயே, கரையில்லா அன்பை வியந்தே நின்றோம். கனிவோடு எமக்காக மன்றாடுமே, கவலைகள் நீக்கிடவே வழிகாட்டுமே. கரம் நீட்டி எமை தாங்கும் காருண்யமே, கனிவான தாயே எம் சிரம் தாழ்த்தினோ. பேசாலை நாயகியே, எங்கள் பேரன்பு தாயவளே. திருக்குடும்பம் தனை வாழ்ந்த எங்கள் தாயே, எம் குடும்பங்கள் செழித்தோங்க வழிகாட்டுமே. திருக்குடும்பம் தனை வாழ்ந்த எங்கள் தாயே, எம் குடும்பங்கள் செழித்தோங்க வழிகாட்டுமே. எம் பங்கை நீராசீர்வதியும் தாயே, எம் தொழில்களையும் ஆசீர்வதியும் தாயே. எமக்காக மகனை மன்றாடுமே, எம் பரலோக மாதாவே உமை வேண்டினோ. பேசாலை நாயகியே, எங்கள் பேரன்பு தாயவளே. அணைப்பவளே, எம்மை காப்பவளே, எங்கள் அன்பான தாய் நீரே. வெற்றி மாதா எங்கள் தாயே, எம்மை பாரும் தேவதாயே, எம்மை பாரும் தேவதாயே. வெற்றி மாதா எங்கள் தாயே, எம்மை பாரும் தேவதாயே, எம்மை பாரும் தேவதாயே. பேசாலை நாயகியே, எங்கள் பேரன்பு தாயவளே. Mana usaha lagi ya?